தூயமான குளக்கரையில் அமைந்த கிராமம் வெள்ளிமலை. இக்கிராமத்தின் நடுவில் இருந்தது வயதான ஆலமரம். அதனுடன் தொடர்பான ஒரு மர்மமான கதை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இரவு நேரத்தில் ஒரு விவசாயி அந்த மரத்திற்கு அருகில் காணாமல் போனார். அதனை மாய மரம் என கிராமத்தினர் அழைத்தனர். இந்த கிராமத்தில் வசித்தனர் இருவர், கார்த்திக் மற்றும் அனன்யா. கார்த்திக் புத்திசாலியும் அறிவியல் விசாரிக்கக்கூடியவனும், அனன்யா விலங்குகள் மற்றும் இயற்கையை நேசித்த பெண்ணும். இவர்கள் சிறிய வயதிலிருந்து தோழர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு அடிக்கடி வாதம் நடக்கும். மரத்தின் ரகசியம் உண்மையா அல்லது வெறும் கற்பனையா? ஒரு மாலை மழை பெய்து முடிந்த பிறகு குளத்தில் மீன்களை ரசிக்க சென்ற கார்த்திக்கும் அனன்யாவுக்கும் மரத்திற்கு அருகில் ஒரு பழமையான பாதை தெரிந்தது. பாதையில் சென்று பார்த்தால் ஒரு குளிர் அடித்த குகையை கண்டனர். குகையின் வாயிலில் சில சின்னங்களும் புரியாத எழுத்துக்களும் இருந்தன. தொழில்நுட்பத்தை நம்பிய கார்த்திக் தனது கைபேசியில் சின்னங்களை ஸ்கேன் செய்தான். ஆனால் குகையின் நுழைவாயில் தன்னிச்சையாக திறந்து போனது. உள்ளே சென்று பார்த்தால் பழங்காலத்தின் பொக்கிஷங்கள். ஆனால் அவைதான் இருவருக்கும் பெரும் சோதனைகளை உருவாக்கியது. அந்த குகையில் இருந்த ஒரு சிறிய உருளையை கார்த்திக் தொட அந்த இடம் திடீரென காற்றுடன் விறுவிறுப்பாக மாறியது. அனன்யா அவனை காப்பாற்ற முயன்றபோது அவர்கள் இருவரும் புதிர் கேள்விகளால் நிறைந்த ஓர் அறைக்குள் மாட்டிக்கொண்டனர். உங்கள் ஒற்றுமை என்ன என்பதை நிரூபிக்கச் செய்யுங்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அனன்யா தனது தைரியத்தால் அனைத்து சோதனைகளையும் எதிர்கொண்டாள். கார்த்திக் தனது புத்திசாலித்தனத்தால் புதிர்களை தீர்த்தான். ஆனால் இறுதியில் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒன்றிணைந்து தீர்த்தனர். ஒற்றுமைதான் மிகப்பெரிய செல்வம். கார்த்திக் மற்றும் அனன்யா கிராமத்திற்கு திரும்பியபோது மரத்தின் கதையை உண்மையாகவும் வாழ்க்கையின் ஒரு பாடமாகவும் மாற்றினர். வெள்ளிமலையில் மரத்தின் ரகசியம் புதிய தலைமுறையிடம் ஊடுருவியது.